ஹாய்ங்க. நான் ஜமுனா ஃப்ரம் ஜமுனா விலாக்ஸ். நேத்து ஆத்தாவோட புது வீடு லாங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? வாங்க ஆத்தாவோட புது வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளிய வந்து பாதி கார வாசல், பாதி மண் வாசலா விட்டுட்டோங்க. ஆடு குட்டி கட்டுறதுக்கெல்லாம் இடம் வேணும்னு சொல்லிட்டு பாதி மண் வாசல அப்படியே விட்டுட்டோம். இன்னும் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அதான் ஏணி எல்லாம் வெளியே அப்படியே இருக்கு. உள்ள என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் கிச்சன் தாங்க. இந்த டைல்ஸ் எல்லாம் அப்பாவே ஒட்டிட்டாருங்க. மேக்ஸிமம் இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க், ஒயரிங் ஒர்க்குன்னு எல்லாமே நம்மளே பண்ணியாச்சுங்க. கிச்சன் வந்து கொஞ்சம் குட்டியாக தாங்க இருக்கும். ஆத்தா மட்டும்தான் சமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு சின்னதாகவே கட்டியாச்சுங்க. ஒருத்தர் மட்டுமே சமைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த கிச்சன் பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஆத்தா கிட்ட நிறையா திங்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா செல்ஃப் வைக்கிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேங்க. கிச்சன்லேருந்து அப்படியே உள்ளே போனால் ஒரு பெட்ரூம் மாதிரிங்க. ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு லாங்காக ஒரு செல்ஃப் வச்சுட்டு சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்காக குட்டியாக ஒரு செல்ஃப் வச்சுருந்தாங்க. இது வந்து காங்கிரீட் வீடு இல்லைங்க. மேலே செட்டு போடுறதுக்காக அண்ணா வந்து ஃப்ளாட் சிம்டி சீட் பிளான் பண்ணி இப்படி கட்டியிருந்தாங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரூம்லேருந்து வெளியே போனால் கிச்சன், அப்படியே வெளியே போனால் வாசல், அவ்வளோதாங்க வீடு. அடுத்து மேலே போய் பார்க்கலாங்க. மேலே வந்து அண்ணா ஒரு செட்டு மாதிரி போட்டு ஒரு ரூம் மட்டும் போட்டிருந்தான். இந்த ஸ்டெப்ஸு எல்லாமே அண்ணாவே பிளான் பண்ணி கட்டினது தாங்க. இந்த ரூம்குள்ளே இன்னும் வேலையெல்லாம் முடியலைங்க. இங்கே மேலே மட்டும் இன்னும் கொஞ்சம் நிறையாவே வேலை இருக்குது. அதனால தான் திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குங்க. இந்த ரூம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு. வெளியே அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க. பால்கனி ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்து உட்காந்து வேடிக்கை பார்க்குறக்கு, நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க. தென்னை மரத்துக்காக நல்லா சிலு சிலுன்னு அடிச்சிட்ருக்கோம். இதாங்க ஆத்தாவோட புது வீடு. பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டும்போது நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சுங்க. ஆனால் அவுட்புட் வந்து இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஆத்தா வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரிங்க, வரட்டுங்களா?